அதாவது மாசத்துக்கு ஒரு தடவை போட்டு இத்தனை ரெண்டு கமல் சாருக்கு ரஜினி சாருக்கு நடுவில் ஒரே சீன் வந்து இவருக்கு ஒரு தியேட்டரே கலகலப்பா சிரிக்குது. அதுல கமல் சார் மண்டையாடு என்ன புரிஞ்சதோ என்ன அளவோ மண்டை மண்டை ஆட்டுற அப்படி அதுல ஆரம்பிச்சு எல்லாமே புதுசுதான். பாலக்காட்டு மாதவன் எந்த ஒரு கிளைமேக்ஸ் எந்த ஒரு சிச்சுவேஷன் இதான நான் காத்திருந்த நிமிஷம் என்ற பொண்ணு மூளை. நான் ஒரு கேள்விக்குறியில நான் அப்பதான் சினிமாவில் சான்ஸ் தேடி வந்தேன். சிவகுமார் அண்ணா கூட டெய்லி ஷூட்டிங் போயிருவேன். அதுல வந்து ரஜினி சாருக்கு ஒரு டைலாக், நாகராஜ் நீ கடப்பாறை மூடிங்கிட்டு அதை ஜீரணம் பண்ணிருக்கா சுக்க சாப்பிடுற கடப்பாறை ஜீரணமாகாது வைத்தியே கிழிச்சிரு அப்படின்னு ஒரு டைலாக். ரஜினி சார் இப்போ ரொம்ப ஸ்பீடா பேசுவாரு. நாகராஜ் நீ கொரிப்போடைய முடிக்கிட்டு அதை ஜீரணம் பண்ணிருக்கா சுக்க சாப்பிடுற கொரி போற ஜீரணமாகாது வைத்தியே கிழிச்சிரு அப்படின்னு. சிவகுமார் அண்ணா எதுக்கு இப்படி ஓடுற, இப்படி பேசினு என்ன பேசுறேன்னு புரியாது, நல்லா நிறுத்தி நிதானமா பேசணும், நான் பேசி காட்டுறப்பாரு. நாகராஜ் நீ கடப்பாறை முழுங்கிட்டு அதை ஜீரணம் பண்ணிருக்கா சுக்கசாயம் சாப்பிடுற கடப்பாறை ஜீரணமாகாது வைத்தியே கிழிச்சிடும். சாப்பிடுற கொரிப்போர் ஜீரணமாகாது வைத்தியே ஸ்லோவா பேசுறாராம். நாகராஜ் நீ கடப்பாறை முழுங்கிட்டு அதை ஜீரணம் பண்ணிருக்கா சுக்கசாயம் சாப்பிடுற கடப்பாறை ஜீரணமாகாது வைத்தியே கிழிச்சு. ஸோ அந்த பிரேக் டைம்ல எல்லாம் மேக்சிமம் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் நான் மெயினாக அந்த மிமிக்ரி காட்டி தான் கையடி ஜாஸ்தி வாங்கினேன். பாலக்காட்டு மாதவன் எந்த ஒரு கிளைமேக்ஸ் எந்த ஒரு சிச்சுவேஷன் இதான நான் காத்திருந்த நிமிஷம் என்ற பொண்ணு மூளை. அந்த மாதிரி ஒரு பெக்யூலரான ஒரு வாய்ஸ். இப்போ நான் அதை காட்டும்போது கரெக்டாக இல்லை, அது வந்து அன்னைக்கு காட்டி நிறைய கைதட்டல் வாங்கியிருக்கேன். திருப்பி இவ்வளோ வருஷம் கழிச்சு சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் என்னையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 50